எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிமியோன். நான் கனரா பேங்க்கில் சிஎஸ்ஏவாக இருக்கேன். போன வருஷம் 2025 கிளியர் பண்ணேன். எப்பயும் போல் ஸ்டோரிஸ் எல்லா ஸ்டோரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்து 1 இயர் என்ன இருக்கும், குவான்ட்ஸ் ரீசனிங்கில் மார்க் வந்திருக்கும். இதில் மட்டும் மார்க் வராதுனா இங்கிலீஷில் மார்க் வந்திருக்காரு. அப்புறம் எல்லோரும் சொல்கிற ஒரே பீரியடாக வரட்டும் அபித் சார். அப்படி தான் அபித் சாரும் எனக்கு தெரியும். 2 இயர்ஸ் ஃபாலோ பண்ணி அப்புறம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணியாச்சு எல்லா எக்ஸாமும். இப்போ என்னென்னா ரீசனிங் கிளாஸ் நம்ம எடுக்கலான்னு இருக்கோம். ஆஃப்லைனில் நான் ஒரு 2 இயர்ஸ் எடுத்திருக்கேன். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆஃப்லைனில் நிறைய எடுத்திருக்கேன். கிங்ஸ் அகாடமியில் கொஞ்சம் பேர் தெரியும். நான் ரீசனிங் கிளாஸ் அவங்களுக்கு எடுத்திருக்கேன். மெயின்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். மெயின்ஸ் பசில்ஸ் இந்த மாதிரி ஆன்லைனில் எடுத்ததில்லை. ஆன்லைனில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பிளான் இருக்கும். ஓகே, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படின்னா பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்டிங் டாபிக் வைஸாக நம்ம எடுக்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் டாபிக் வைஸ் மோஸ்ட்லி எல்லாருமே தெரியும். ஏன்னா ரீசனிங் எல்லாருமே தெரியும். இப்போ ஆன்சர்னால் கூட ஓகே, டாபிக் வைஸ் ஸ்டார்டிங்லேருந்து பேஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஆனால் ரீசனிங்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் சஜஷன் என்னன்னு சொல்லுங்கள். பேசிக்லேருந்து எடுக்கிறதால எடுக்கலாம், இல்லைன்னா ப்ரிலிம்ஸ் பசில் இந்த மாதிரி அதில் கஷ்டப்படுறீங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் ப்ரிலிம்ஸ்லேயும் மோஸ்ட்லி எல்லாருமே ரீசனிங்கில் மார்க் எடுத்துருவீங்க. மெயின்ஸ் மட்டும் தான் நமக்கு என்னென்னா ரீசனிங்கில் கொஞ்சம் லேக் ஆகும். ஆனால் நிறைய பேர் நினைப்பீங்க ரீசனிங்கு ஈஸி வந்துடும். ஆனால் ரீசனிங்கில் மார்க்கு தனியாக நமக்கு தூக்கி காட்டும். 15 மார்க் 20 மார்க் தனியாக டிஃப்ரென்ஸ் வச்சு பார்க்கலாம். அதனால் மெயின்ஸில் எடுக்கலாம்னு சொல்லுங்கள். என்னோடய சஜஷன் நான் எப்படி எடுக்கலாம்னா, இப்போ பசில்ஸ்னால் நமக்கு வராது. பசில்ஸு கோடிங் அண்ட் டிகோடிங்கு, இன்புட் அவுட்புட்டு, அதுக்கப்புறம் மிஸ்லின்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம மிஸ்லின்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 1 மந்த்து அப்படின்ற மாதிரி மிஸ்லின்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசில்ஸ் டாபிக்ஸில் போகலான்னு நினைக்கிறேன். பசில்ஸ்னால் பேசிக்காக ஒவ்வொரு டாபிக் இருக்கும்ல. இப்போ மந்த்து பசிலு, ஃப்ளோர் பசிலு, இயர் பேஸ்டு பசில்ஸு, சர்க்கிளு, ரெக்டாங்கிளு, இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொன்று அந்த மாதிரி டாபிக் வைஸாக ஒரு 10-15 வீடியோ மெயின்ஸு சம்மெல்லாம் போட்டு பார்த்துட்டு கொண்டு போகலான்னு இருக்கேன். அதே மாதிரி ஹோம்ஒர்க்ஸு இதெல்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃப்லைனில் எடுத்திருக்கேன். ஆஃப்லைனில் ஓரளவுக்கு நல்ல ஃபீட்பேக்கு வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன், தெரியல. இருந்தாலும் ஆன்லைன் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். கிளாஸ் எடுக்கையில் இந்த மாதிரி கொண்டு போங்க சார், இல்லைன்னா வேறு மாதிரி கொண்டு போங்க அண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்றும் பயப்படலாம் வேணாம். நம்ம எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு கேட்டு பாருங்கள். ஆஃப்லைனில் கண்டிப்பாக நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம மாற்றிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, மார்க்கு எடுக்க வச்சுருக்கேன். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். எல்லோரையும் 20+ மெயின்ஸில், அதுவும் பிஓவில் எடுக்க வச்சலாம். 25 கிட்ட எடுக்க வச்சலாம். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. அது சஜஷனாக கமெண்ட் பண்ணுங்கள்.